வந்திருக்குங்க இப்ப அங்க நம்ம துறைமுகத்துல வந்து இப்ப என்ன ஒரு 2 கிலோமீட்டர் வருமா போய்தான் என்ன அது சாணம் இந்த காத்த நான் ஃபுல்லா வளர்த்தினேன் அப்படி என்ன அப்ப இப்ப நீங்க வந்து இப்ப இதுல வந்து நெல்லா படம் என்ன அப்ப மற்றது இப்ப சராசரி இப்ப டைம் வந்து இப்ப 5:30 போய் கொண்டிருக்காங்க இப்ப இப்ப டைம்ல இந்த நம்ம வீசக்குள்ள என்ன மீன் படுமான்றீங்க அது சொல்லி இல்ல அது சில டைம்ல பெரிய மீன் பட்டாலும் பட்டுரும் நம்மளுடைய சாஞ்சிக்கு கச்செல்லாம் நண்டு பட்டு தந்துச்சுன்னா அது இப்ப நண்டு கிலோ 10,000 ரூபாய் போகுது அது எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஆத்துக்குள்ளைக்கு நம்ம கணக்கெடுக்கிறாது இப்ப நம்ம குளத்து வழி இருந்துச்சுன்னா சிவருமான்னு சொல்லலாம் இது கடல் இந்த கடல்ல இப்ப என்ன படுறேன்னு எனக்கு தெரியாது கடல் அப்படி பாரு அப்படி என்ன நம்ம கிளாவாரகாம என்ன படுறேன்னு தெரியா அப்படி கேட்டாம இருக்குதா மற்றது எப்படி இருக்கு மற்ற இதுல வந்து உங்களுக்கு பாரமா இல்லையா எனக்கே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குது தூக்குறதுக்கு அது காலப்போக்குல பாரம் தூக்கிட்டு அது கணக்கா இருக்கு வேணா இதை விட கீழே தொங்குறது ஈயமோ ஈயம் என்ன அப்படி என்ன இது எவ்வளவு வேணுங்கிற தூரம் இஞ்சி 3 இருக்குமோ இது வந்து இந்த ரால் வீசுற வரல அது பயன்பாடு வந்து நாங்க 30 வளையம்னு சொல்றேன் 30 வளையம் அப்ப நம்ம 3/4 இஞ்சி அடிக்கும் 3/4 இஞ்சி மற்ற இந்த ஈயம் எத்தனை இஞ்சி இருக்கு மாட்டேங்குது இந்த கட்டில ஈயம் வந்து ஒரு 2 இஞ்சி இருக்கு அப்ப கொஞ்சம் பாரம் தானே எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் ஈயம் வந்து ஒரு 40-50 ஈயம் கட்டிக்க மாட்டீங்களோ இதுலயா 175 ஈயம் இருக்கு 175 ஈயம் ஆமா கட்டும் இல்ல இதாத்தான் இருக்குங்க இப்ப நம்ம பாரமா தான் இருக்கு நம்ம தூக்கி இப்ப நார்மலாவே இந்த பாரம்னு சொன்னா இப்ப நலஞ்சியில சொன்னா இப்ப இதை விட பாரமா இருக்குங்க நலஞ்சியா என்ன ஒரு 3 கிலோ கூட இந்த 3 கிலோ கூட மீன் அப்ப அவ்வளோத்தையும் நீங்க ஒரு தனியா ஒரு சப்போர்ட் இல்லாம எப்படி வீசுறது சப்போர்ட் அதுக்கு நம்மளோட பிள்ளைகளை கடவுள் சக்தி வந்து இந்த ஏர் கடவுள் போட்டு வீசிங் காட்டு வேற நாம சிரமம்னு சொல்லல தானே இந்த கல்லு பாறைகள்லாம் இருக்கு தானே இது இப்ப எவ்வளவு காலமா இருக்கு இந்த கல்லு நான் பிறக்கையும் இல்லை அதுக்கு ஒரு அது நம்ம ஒரு 5000 வருஷத்துக்கு மேல அடிக்குமா அப்படி என்ன அப்ப இதுல ஏற்கனவே இந்த மலைகள் இருந்த தன்மையில அப்படி வரலாறுகள் இருக்காங்க இதுல மலை இருந்து உடைச்ச சீலாவும் இல்லை உங்களா அறிவு அப்படி எனக்கு தெரியும் வரல சும்மா உங்களா கல்லுகள் கல்லெல்லாம் அப்படி இருக்கு இது போட்ட கல் மாதிரியான இருக்கு இல்லாட்டி முளைச்சால் முளைக்க வரல தாளம் தாழ்வோ ஆளு பத்தியில ஏறப்புறையில கொஞ்சம் ஒரு கவனம் கவனம் வச்சுக்கணும் காற்று வாசியும் குடிச்சிருக்காங்க வாசியில கொண்டு தேவையில்ல கொஞ்சம் தேவையில்ல அப்படி நீங்க அப்படி போவோம் ரிஸ்கான வேலை மாதிரி தெரியுது வாங்க போவோம் இல்ல இருக்கட்டும் அதுல கொஞ்சம் இந்த பாசி எல்லாம் பிடிச்சி இருக்குது அதுல இந்த குவாட்டி தண்ணி அதுல ஒரு நீர்க்காக நிக்கிறாங்க மேனே அந்த இருக்கு இப்ப இந்த 5 மணிக்கு இந்த வெயில்ண்டா இப்ப காலையில எல்லாம் இப்ப 10 இப்ப என்ன வீசுற நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொல்லுவா மற்றது இந்த இதுல நான் ஒரு வழக்குல பார்த்தேன்னா இதுல ஒரு மரம் ஒன்று இருந்தானே இதுல இந்த மரம் ஒன்று ஒரு காயெல்லாம் காய்ச்சி இருந்தது அது என்ன காய் அது கிண்ணங்காயா கிண்ண மரம் என்ன அது சாப்பிடுறவங்க தானே சாப்பிடுறோம் அது இப்ப சீனி வரதுக்கெல்லாம் இப்ப ஒன்றும் வைக்கிறாங்க எல்லாம் வாங்கி விற்கிறாங்க 100 ரூபாய்க்கு 3 தானே அது சீனி எடுத்து நல்ல பச்சையா சாப்பிடணும் அதுல அந்த முன்னுக்கு அதுல எல்லாம் இருந்தது நான் வழக்குல இதுல பாத்தேன் கேட்போம் அப்ப இந்த இருக்கிற இதெல்லாம் அந்த அவங்கள அந்த இதுகளை புரியாதாக்கு வந்து இவங்களோட அப்ப நீங்க இப்ப எப்படியே போறீங்க இப்ப வீச போறீங்க நீங்க சராசரி இப்ப எவ்வளவு தூரம் போவீங்க நீங்க நாங்க மீன் புழங்குறத பொறுத்து நாங்க ஓடிக்கொண்டா அப்படியே பார்த்து வீசி போய்கிட்டே இருக்கோம் மீன் இப்ப அந்த மாண்டியாட்டுல கிடந்தாலும் நாங்க போய்தான் ஆகணும் அங்க அப்படி இப்படி முனையில தெரிஞ்சாலும் 2 பேர் போகக்குள்ள நாங்க போய் கிட்ட போவோம் ஒன்னதான் மீனை பிடிச்சி வரலாம் அப்படியே
மற்றபடிக்கு நம்மளை தேடி மீன் வராது. அதான் நீங்க அப்படி போகணும். நாம தேடி போகணும் மீன். அப்ப இந்த கரையோரத்துல எல்லாம் நீங்க வீசக்குள்ள இறாலுகள் பெருசாப்படாத இந்த இடத்துடைய மீன்கள் ராட்சிசம் இல்லை தானே. இல்ல இந்த ரால் சீசன் டைம்ல நீங்க வீசக்குள்ள அப்படி எதுவும் படுறதா பெருசா? ஏன்னா அதுக்குள்ள பெருசா ஆட்கள் நடமாட்டாங்கன்னு இல்லை தானே. மீன் சொல்லிட்டு போவாங்க. மீன் இப்ப துள்ளி எறிஞ்சிட்டு போகுது அது மீனே அதுக்கு இந்தியாவில் பார்த்துட்டேன்.